தமிழகம், புதுவை அண்ட் காரைக்காலுக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அண்ட் எச்சரிக்கையை பொறுத்தவரை தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா செப்டம்பர் 22 முதல் 24 வரை வட தமிழகத்துடைய சில இடங்களிலும் தென் தமிழகத்துடைய சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடுமா. செப்டம்பர் 25 முதல் 27 வரை தமிழகத்துடைய சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல மிதமான மழை பெய்யக்கூடுமா. சென்னை அண்ட் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 32 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையா 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம்னா செப்டம்பர் 25 வரை தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா அண்ட் குமரிக்கடல் பகுதிகளை சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதனால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை வட தமிழகத்தில் சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் சில இடங்களிலும் மழை பெய்ததா சொல்லும் வானிலை மையம் பாளையங்கோட்டை பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையா 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமா கரூர் பரமத்தியில 21 டிகிரி செல்சியஸா பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வடக்கு வங்காள விரிகுடாவில் 25ஆம் தேதி போல 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம்னு செப்டம்பர் 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று 27ஆம் தேதி ஒடிசா, ஆந்திர கடற்கரையோர பகுதிகளில் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதா வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. வடக்கு வங்காள விரிகுடாவில் 25ஆம் தேதி வாக்குல 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகலாம்னு செப்டம்பர் 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று 27ஆம் தேதி ஒடிசா, ஆந்திரா இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம்.